இந்த ஒரு 2-3 நாளாக நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன். இந்த இன்சிடென்ட் நடக்க போகும்போது நான் சித்தரிச்சுக்கிட்டே போனேன். வென் டு த ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துக்கும் விசாரித்து கடைசியில் தான் இப்போது டைரெக்டாக இவங்களை நான் விசாரித்தேன். இவங்க தாயாரையும் தகப்பனும், முக்கியமாக அவங்க மனைவி. அப்புறம் அந்த ஆடியோ கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ கிளிப்பிங்கை நான் பார்த்தேன். பசங்களை பார்த்தேன். அவங்க தங்க, அவங்க 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 அம்மா, அவங்க என்னுடைய கூட பிறந்தவ, அதுக்கடுத்து பெத்த தாயார், இவங்க தகப்பேன், இவங்கள்ட்டலாம் பேசணும், எல்லார்ட்டும் பேசணும். இப்போ சார் நீங்கள் கொஞ்சம் சார், இதில் மெயின் மெசேஜ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, நான் ஒரு போலீஸ்காரன், ஏற்கனவே 30 இயர்ஸ் போலீஸ் ப்ரொஃபஷனலாக போலீஸ்காரன். எல்லா போலீஸ்காரர்கிட்டும் ஏன்டா நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால் என்னுடைய புலன் விசாரணையை பற்றி நீதிமன்றம் இல்லை, உயர் நீதிமன்றம் இல்லை, உச்ச நீதிமன்றம் ரொம்ப எனக்கு என்னுடைய இன்டெகிரிட்டியை பற்றி அப்படி எழுதி, இது போக அணு அளவில் கூட நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, இவர் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இறங்கலை, குறையலைன்னு சொல்லிலாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மட்டும் இல்லாமல் எனக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன், வர்றேன், ரொம்ப லேட்டாக தான் வரேன், தடபுடலாம் உள்ளே வரலை. 3 நாளாக 4 நாள் விசாரித்து தான் உள்ளே வர்றேன். இவங்களை விசாரிச்சிருக்கேன். அந்த அவங்களுடைய படங்கள் எல்லாம் பாருங்கள், அந்த இது கொடுங்க, ஃபோட்டோ காப்பி, அந்த படம், அதில் அவருடைய என்டையர் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்க போகும்போது, அவருக்கு சாகரத்துக்கு முன்னாடி கூட அது டைன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுவாங்க. அப்போ சொல்ல போகும்போது அதில் என்ன குறை இருக்குது, யார் மேலேயாவது சொல்லுவாள், இந்த கொலைக்கு யார் காரணம், கொலைன்னா தன்னைத்தானே கொலைகள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கொலையை பொறுத்த வரைக்கும் இது கொலை இல்லை. கொலைங்கிறது ஈஸியாக செஞ்சுவிடலாம். கொலைங்கிறது ஒரு ஆளை கொள்வது இருக்கட்டும், இது கையில் வச்சுக்கிட்டு கேட்குறேன். கொலைங்கிறது ஒரு ஆள் கொள்வது, ஒரு ஆள் 4 ஆளை கொள்வது, இது இருக்கட்டும். தற்கொலைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சில பேர்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க, வெளியில் வர்றாங்கல்ல, அதாவது இது ஏன் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கெல்லாம் பண்ணலாம், மொழிக்கு பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். அவங்களுக்கு கொடுக்குறது என்னுடைய வேலை இல்லை. முக்கியமாக நான் வந்த நோக்கம் அந்த குழந்தைகளை பார்க்கணும். நம்பர் 1, ஃப்யூச்சரில் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை. அதை நான் பெரிய பிச்சை எடுக்கிறேன், பிச்சை கேட்குற மாதிரி. ஒருத்தர் ரத்தத்தில் ஒருத்தனுக்கு சைவராக இருக்கணும், வைணவராக இருக்கணும், 2ம் சேர்ந்து அவன் இந்துன்னு சொல்லுவாங்க. இது போக பழம் பெருமைகளை பார்த்துருக்காரு. என்னது அந்த இல்லை பூர்ணச்சந்திரா தெரியும், அந்த மாட்டு வேடிக்கை, மஞ்சள் விரட்டு, அதுக்கு கலாச்சாரம் பலசலம். அவருடைய வார்த்தையில் வரும்போது ஆங்கிலேயர்கள் ஒன்று வார்த்தை வந்தது, கவர்மெண்ட்டுன்னு வந்தது, இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டுன்னு வந்தது. அப்புறம் ஒரு நீதிபதியோட பேரை சொன்னிச்சு. நான் எதுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்புறம் தன்னுடைய 2 குழந்தைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, தாய் தந்தைகிட்ட இருங்க தாய் தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்ன காரணங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் யார் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு, தற்கொலைக்கு யார் காரணம்னா தூண்டுதலுக்கு அபெட்மெண்ட்டில் வரும். அதனால் கொலைக்கு டேரெக்டாக போய் என் பேரை சொன்னால் கூட அப்புறம் டேரெக்டாக வரமாட்டேன். ஆனால் நான் என் பேர் பொன்மாணிக்கவேல் தான், இது கொலைக்குன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறதுனால தூண்டுதல் 306 அந்த காலத்தில் சொல்லுவோம் ஐபிஎஸ்சில். அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட் யாருன்னா, சீஃப் யார், மிஸ்டர் ஸ்டாலின். இஸ் தி மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அதுக்காக இப்போ சன் டிவி வரல. இங்கே சன் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி சொல்லுவேன், நீங்கள் போய் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. சன் டிவி மெயினாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் நன்றி கெட்டவங்க என்ன காரணம், அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்கிறார். பொய்யா உண்மையாக எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கு அப்படின்ற. அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க. இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் செத்தாலும் சரி ஒருத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்கே எவன் சாவறானோ இதே மாதிரி பொதுநலத்துக்காக இது பேர் ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடும்பாங்க. ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடு சொல்லுவாங்க. அப்படின்னா பொதுநலங்கிறது ஒரு சூசைடு, இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்படி யாராவது இதில் டிஎம்கே காரங்க யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை பணம் கொடுத்தா அவங்க வர்றாங்களா என்னமோ தெரியல. மொத்தத்தில் எவ்வளோ நன்றி கெட்டவங்கிறத நான் முதல்ல பாருங்க. இந்த இதுக்கு நான் இங்கே இருக்கேன். 2வது, நான் எந்த கட்சியும் சார்பற்ற சத்தியம். ஒரு கட்சி சும்மா இந்த பிஜேபியோ இவங்க நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு, அதனால் பேசுவோம் வருவோம். எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய கட்சின்னு சொல்ல போனால் நான் எந்த தெருவில் யார் நல்லா வேலை பார்க்குறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன். அந்த கவுன்சிலர் இப்போ நல்ல ஒரு அவர் சொல்ல போனால் அவரும் டிஎம்கே கார் தான், அவர் தான் ஓட்டு போடுவேன். அது வேற. பட் கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் நின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சேன். எலெக்ஷன்னா இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலாக இந்த பையன் பார்க்க போகும்போது 3 இதையும் பார்க்குறேன். தெய்வத்தின் சத்தியம். இதில் யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ
அந்த டெத்துக்கு காரணமான கலங்கக்கிற மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா, ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில் பேஸ் பான்மாங்க, ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். அதுக்காக நான் இங்கே வரல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை, கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும். ரொம்ப கடுமையாக நான் சொல்கிறேன், வார்த்தை அடிவகத்திலேருந்து வருது, கஷ்டப்படுறேன். பியூர் ரொம்ப ரொம்ப நியாயமான பையன். முகத்தை பார்க்கும்போது குடியார், யாரும் குடியாரன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு இல்லை, இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, குடியாரனா இங்கே சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லுங்க. அவனை டைரக்டா அவனை வீட்டுக்கு நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், அவனை தூக்கணும்னு வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு குடும்பத்துக்கு பேசுறதுக்கு யாராவது பேசுனாங்கன்னா டைரக்டா ஐ வில் கோ அண்ட் பிக் தம் அப். I'll face a case. அநியாயம் அநியாயம் அநியாயம். ரெண்டாவது படங்கள் வரைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, படங்கள் வீடுகளில் படங்கள் வரைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, முருகன் பிள்ளைங்க சொல்லி கொடுக்குது, அம்புட்டும் பிள்ளைங்க. அதுக்கடுத்து இது படங்கள் அந்த பையங்க அவரோட இது பார்த்தவர் பிள்ளையார். அதுக்கடுத்தது தேசிய கொடி, தேசிய கொடி, முருகன் முருக விளக்கு, தீபம், கார்த்திகை தீபம், அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் தயவுசெய்து. என்ன மெசேஜ் அவர் வரைஞ்சது, வேற யாரும் வரைஞ்சிருக்காங்களா சார்? இல்லை, இதெல்லாம் என்ன காரணம்னா, இங்கே இருக்க எனக்கு அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனம்மா. ரெண்டாவது இங்கே இருக்கேன், இது இவங்களை எனக்கு தெரியாது. இதை வச்சு எனக்கு இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு. இதை வச்சு எனக்கு வேற மாதிரி மைலேஜும்பா, மைலேஜ்னு கெயின், ஏதாவது கெயின் இருக்கு, அதனால வந்ததுனால பாப்புலாரிட்டி மூஞ்சி வந்து மார்பிங் பண்ணி என்னை சொல்லி முடிச்சுடுங்க. ஒன்றையும் காட்டாதீங்க, வாயில் இருக்கிற மெசேஜை மட்டும். இந்த மெசேஜ் இஸ் ஃபார் யூஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்ஸ், நோ ஹிந்துஸ், கனடாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ், போத் ஹிந்துஸ்னா த்ரூ அவுட் இருக்கும், ஸ்ரீலங்கன் ஹிந்துஸையும் சேர்த்து சொல்கிறேன். உலகத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் எல்லாம், அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்தியஸ், மலேசியா, பிலிப்பீன்ஸ், இது போக யூகே, எல்லாம் அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியஸ். நல்லா கவனிங்க, என்னுடைய நேர்மையை நீங்கள் நம்பலாம். சத்தியம் சத்தியம் சத்தியம். தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு 2 குழந்தைய, தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு 2 குழந்தைய. யாராவது ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா, இதை வந்து சாதாரணமாக செஞ்சாங்கன்னா, இதுக்காக செஞ்சுருக்காருன்னு அந்த செல்றவனை நான் கேட்குறேன். நான் இந்த பணத்துக்காக செய்கிறான்னா நான் செய்கிறேன், எவன் சொல்கிறான்னா அவனை சூசைட் பண்ண சொல்லுங்க, நான் பணம் தர்றேன், என் சொத்து வித்து இருக்கு சார். இருக்கிறேன் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். இதில் மொத்தத்தில் சார், இதில் களங்கம் கற்பிக்க முடியாது. களங்கம் கற்பிக்கிறவ வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப கடும் பேஸ் பான் சொல்லிட்டேன். ஆங்கிலத்தில் இதில் பாருங்க, மெரியம் வெப்சைட்டில் போய் பாருங்க, அது அருமையான ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான பிறந்தவன் மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப கீழ்மையாக, ரொம்ப தரந்தாழ்ந்தவன், அதாவது கெட்டுப்போன இதுகளுக்கு பிறந்தவன், ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்திருக்கேன், நான் இது சமாச்சாரமாக என்னைக்கு காரியம் வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை நான் அந்த நாளை கேட்டுக்கிட்டு திருப்பி நாங்கள் எல்லாருமே அஞ்சலிக்கு வரப்போகிறோம். அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பிதழ், ஒரு நாள், எந்த நாள் எந்த மணிங்கிற சொல்லி, இது அஞ்சலிக்கு மட்டும்தான், நோ ப்ராசஷன். இங்கேருந்து கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ராசஸ், இந்த வீடுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும், எல்லாரும் வரணும். எந்த அஞ்சலி யார் செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாரெல்லாம் வீட்டில் பெண்ணும் ஆணும் ஒரு முருகப்படம், ஒரு சைவர்களாக இருக்கிறவங்க, சைவ வெள்ளாளர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளாக இருக்க, இவங்கெல்லாம் எல்லாம் ஒதுங்கி நிற்கிற பிராமணர்களை ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப ரொம்ப தப்புது, ஒதுங்கி நிற்கிறது மாதிரி. நோ, தே மஸ்ட் கம் ஹியர். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி 1947 மத அடிப்படைனா ரிலீஜியஸ் கிரவுண்டுன்றோம். இது போக ஸ்பிரிச்சுவலாக விளக்குக்காக செத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 1947 மேலே இது சத்தியம் இதான் ஒன்று. தமிழ்நாட்டில் திருப்பி சொல்கிறேன், விளக்கு நாச்சியார் சத்தியமாக இதான் ஒன்று. சார், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய படிப்பு இல்லை, கொஞ்சம் படிப்பு உண்டு எனக்கு, ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பேன், தூங்குவேன், படிப்பேன், கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், கோயில்களுக்காக வேலை பார்ப்பேன். தாட்ஸ் ஆல். வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லவே இல்லை. எவ்வளோ வேணாலும் நீங்கள் குதிரலாம் கேள்வி கேட்டு. அப்போ இவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்காக நான் இப்போ வர்றேன், இவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்காக இப்போ அரசாங்கத்தை போய் பிச்சை எடுக்கிறதுக்கு நான் விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா, அரசாங்கம் என்னுடைய கூலிக்காரன், என்னுடைய கூலியில் உங்களுடைய கூலிக்காரன். அப்படி நம்ம எல்லாமே ஒரு 4,40,000 கோடி அவங்களுக்கு கொடுக்குறோம், டாக்ஸாக கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம்? 4,40,000 கோடி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம். அதில் 121 கோடி அவங்க திருடுறாங்க, கையாடல் பண்ணுறாங்க அரசாங்கம். இந்த அரசாங்கம் போன அரசாங்கம் அதில் கையாடல் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய வசதியெல்லாம் காட்டிக்கிறாங்க. அதனால் நான் ஒரு வேலைக்காரன், நான் தான் ஓனர், நம்ம எல்லாமே நம்ம தான் பீப்புள், நம்ம தான் முதலாளி. அவங்க கூலிக்காரன்ட்ட போய் அவனா வந்து செய்யணும், செய்யலைன்னா கூலிக்காரன்ட்ட பிச்சை எடுக்கிறது இல்லை, அது அவங்களுக்கு சொந்த விட்டப்பாடு. ஆனால் இவங்களுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு ஃபண்ட் இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு 2 வாரத்தில்.
உலகத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொல்லுது, சுட்டு தள்ளுது. ஒரு இனம் இன்னொரு இனத்தை சுட்டு தள்ளுறான். அதாவது காரணத்துக்குள்ளே போக வேண்டாம். அதை இன்னொரு ஆள் ஓடி போய் தடுக்கிறார். தடுத்து கொலையை நிப்பாட்டிடுறார். பெரிய நிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு 2 இன்ஜுரியோ 3 இன்ஜுரியோ படுது. பெரிய வீரன் உயிரை தியாகம் பண்ணி அடிக்கிறான். ஆனால் நல்ல நேரம் ஆண்டவன் அவரை காப்பாற்றிடுது. அவரை வெளிநாட்டிலேருந்து வந்தவனை அந்த நாடு ஹீரோவாக டிக்ளேர் பண்ணுது. இங்கே அதே கட்சியில் இருக்கிறாங்க, விரோதியை மாதிரி பார்த்துட்டு ஒரு பயம் இங்கே வரல பாருங்க. ஒரு பயம் அந்த சிஎம் வீட்டிலேருந்து, ஒரு ஆள் சிஎம் வீட்டிலேருந்து, ஒரே ஒரு ஆள் கர்டிசி. மனித பிறவிக்கு ஒரு டிஎம்கே நம்ம சொல்கிறோம், இவங்கெல்லாம் சொல்கிறது இல்லை, அவருடைய வாக்குலேருந்து வருது. ஐ பிலீவ் த வெர்ஷன். அந்த டிக்ளரேஷன் டையிங் டிக்ளரேஷன் ஐ ட்ரஸ்ட் இட். ரொம்ப 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 அன்இன்ஃப்ளூயன்ஸ்டு. அது ரொம்ப பொறுமையாக பேசுகிற, நிதானமாக இருக்கார், முகம் தெளிவாக இருக்கார். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் பாருங்க. அவரோட தாயா, அவங்களோட கூட பிறந்த தங்கச்சி முகத்தை பாருங்க, வடிவான போட்டு, ரொம்ப வெல் இவால்வ்டு கம்யூனிட்டி. தே பிலாங் டு மரவாஷ் ஆஃப் சதர்ன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தே டோல் மீ அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு சொல்கிறேன் நான். என்னம்மா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறேன். வேலுநாச்சியார் சொல்கிற ஒருத்த வேலுநாச்சியார் படத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களை கேட்காம எங்களை கேட்காம படத்தை போட்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறான் ஒரு புது பையன். இதெல்லாம் என்ன வேலை? யாரை ஏமாத்துற வேலை? இதெல்லாம் வந்து நிற்க வேணாமா? கோடிக்கணக்கில் வரணும். அதனால் மொத்தத்தில் எல்லா இந்துக்களும் ஒவ்வொரு ஜாதி குறிப்பிட்ட சொல்கிற தஞ்சாவூருடைய கல்லர்கள், பிராமணலை கல்லர்கள், ஈசநாட்டு கல்லர்கள், மறவர்கள், செம்மநாட்டு மறவர்கள், இந்த மறவர்கள், வெள்ளாளர் ஊட்டாளர்கள், நாயுடு, ரொம்ப முக்கியம் தெலுங்கு பேசுகிற அம்பூட்டு பேர் இங்கே வரணும். யார் இந்துன்னு ஒரு ரத்தத்தில் ஓடுதோ, ஒரு படத்தை வச்சு கும்பிட்றோம், அவங்க எல்லாம் என்னைக்கு சொல்கிறோம், என்னைக்கு ஒரு நாள் சொல்கிறோம், அந்த சொல்கிற உங்கள் குடும்பத்தை வச்சு முடிவெடுத்து நான் சொல்கிறேன். அந்த நாளுக்கு தயவுசெய்து வந்து அஞ்சலி மட்டும் செலுத்திட்டு போங்க. அன்னைக்கு உண்மையிலே கொஞ்சமாவது உள் உந்தல் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஈவன் ஆந்திராவிலேருந்து ஆள் வரணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹிந்து மாஸ் பக்கம், ஆந்திராவில் பவன் கல்யாண், வாட் இஸ் திஸ், டெப்டி சீஃப் ஹி ஹாஸ் டு கம் ஹியர். அவங்கெல்லாம் வரணும். ஆர்எஸ்எஸ் சீஃப் ஹாஸ் டு கம். ஏன்னா உங்களை யார் சாவரானாலும் இந்த வீட்டில் செத்து காட்டியிருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் தான் தமிழகத்துக்கு காட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் சீஃப் ஹாஸ், பிஜேபி சீஃப் ஹாஸ் டு கம், மிஸ்டர் மோடி ஹாஸ் டு கம், மிஸ்டர் அமித்ஷா ஹாஸ் டு கம். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரிட்டியில் நடந்திருக்கு. மொத்தத்தில் சத்தியம் சத்தியம் சத்தியம். இதுக்கு வேற நோக்கம் கிடையவே கிடையாது. ஒன்லி ரிலிஜன், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தாட்ஸ் ஆல். ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இருங்க முடிச்சுக்கிறேன். நல்லா கேள்வி கேளுங்க, கொஞ்சம் பிடிச்சிடறேன். ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வேற எந்த களங்கமும் சொல்ல முடியாது. களங்கம் சொல்றவனை பற்றி கடுமையாக நான் பேசியிருக்கேன். பேஸ் பாண்ட் ராஸ்கல்ஸ், தூக்கி குப்பையில போடுங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையவே கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் இந்த விதையில் வரல சார். என்னுடைய நேர்மையை உலகம் எங்கும் இங்கெல்லாம் மதிச்சிங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரைஸ் அ ஃபண்ட் ஃபார் த ஃபேமிலி. என்னன்னா ஆஸ்திரேலியாவில் சுட்டுக் கொள்றாங்க. சுட்டுக் கொண்டோன்னு ஹீரோன்னு அங்கே டிக்ளேர் பண்ணுறான். டிக்ளேர் பண்ணிட்டு அங்கே ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அங்கே வருது. அந்த உயிரோடு இருக்கிறாரு, இங்கே இறந்து போனார். இதே ஆள் தவறாக எடுத்துக்காமல் இருக்க, இதே பையன் இதே அடுத்த தெருவில் ஒரு 9 பேரோட சேர்ந்து தண்ணியை போடுறார் ஒரு இடத்துல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோச்சிக்கிட வேண்டாம். தண்ணியை போடுறார். தண்ணியை போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு டாஸ்மாகில் குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா பாய்சனஸ் சாராயம், மெத்தனால் சொல்கிறான். உடனே என்ன செய்கிறாரு, மெத்தனால் செத்த உடனே இமீடியட்லி மிஸ்டர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஆளாளுக்கு 10 லட்ச ரூபா. அப்போ 1 கோடி ரூபாயை கொடுக்குறாரு இவர். சார் இது மதம் சார், மதங்கிறது மதம் பிடிச்சது மாதிரி. என்னைய போய் நீங்கள் போய் சைவம் வேணாம் மாறுங்கன்னா நான் என்ன செய்வேன்? வார்த்தை போலீஸ்மேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சைவம் சார், பிறந்த பின்னாடி சைவம் சொல்கிறத காட்டிலும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியம் சைவம். வேட்டையர்கள் நாங்கள் பிறப்பு, எங்களுக்குன்னு ஒரு உரிமை, எங்களுக்குன்னு ஒருடைய முன்னோர்கள். வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், மேற்கு கடற்கரையிலேருந்து வந்திருக்கோம். கோயிலே கட்டி கும்பிடுறோம். கோயிலோட பேரை மரவணீஸ்வரத்து மகாதேவர் ரோட்டில் கிடக்கு. அவன் ஃப்ளைட்டில் போகிறான் மினிஸ்டர்ஸ், இங்கே எங்கள் கோயில் ரோட்டில் கிடக்கு. நான் ரைஸ் பண்ண முடியல, நான் அந்த வகுப்பு சேர்ந்ததுனால இது ஒரு பிரச்சனை வருமானு பயந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றுட்டேன். பயம் ஒரு கழுதியும் கிடையாது. மதுரைக்கு வந்தால் இந்த வீட்டுக்கு நான் வராமல் போக மாட்டேன். நீங்களும் மதுரைக்கு வந்தால் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும். மதுரைக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ஒரு பச்சை தண்ணியாவது உங்கள் வீட்டில் குடிச்சிட்டு உங்களை விசாரிச்சுட்டு நான் போவேன். சத்தியம். ஏன்னா டீப்லி ரிலீஜியஸ் ஃபேமிலி. சத்தியம். வேறு கணக்கு போடாதீங்க நீங்கள். அப்படின்னா நான் இந்த சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் பிறக்கவே முடியாமல் ஆயிருக்கும். பிறந்த நான் குற்றமா என்ன? பாரம்பரியம், எங்களுடைய பாரம்பரியம். தமிழருங்கிற அடிப்படையில் நான் வரலை. மொத்தத்தில் சாமி கும்பிட்றவங்க, இறைவனை கும்பிட்றவங்க பரிதாபமானது. அந்த பையன் திருப்பி சொல்ல அக்யூசேஷன் சொல்ல டிஎம்கே கவர்மெண்ட்
திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒரு ஜட்ஜோட பேர் மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் பேரையே சொல்றாரு, நல்லவருன்றாரு, தேங்க்ஸ் சொல்லணுன்றார். அவர் சொல்றாரு உண்மையில் என்னை பொறுத்தவரை 2000 கையெழுத்து போடுவோம் அவருடைய நேர்மைக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய நேர்மைக்கு எத்தனை கையெழுத்து போடுவேன்? 2000 10,000 கையெழுத்து போடுவேன். அதுக்கு மற்றதெல்லாம் வேற. அதுக்கு என் கேஸுக்கு எகென்ஸ்டாக எனக்கு வக்கீலாக இருக்கும்போது எனக்காக 1.25 மணி நேரம் ஆர்கியூ பண்ணார். எவ்வளோ மணி நேரம்? எனக்கு எகென்ஸ்டாக ஆர்கியூ பண்ணார் 1.25 மணி நேரம். அவருக்கு நான் இப்போ சொல்கிறேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணார், நான் அவருக்கு நல்லது பண்ணுறேன். நல்லா கவனிச்சிக்க. இப்போ இப்படிப்பட்ட இடத்துல சார் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்க போகும்போது இது ஒரு பெரிய முன்னோடி. இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டேன், போதும். நீங்கள் கேள்வி யார் வேணாலும் கேளுங்க சார். இங்கிட்டு வந்துருங்க. சரி சொல்லுங்க. இருங்க சார். சார் இருங்க. உங்க போலீஸ் சர்வீஸ்ல இது போல சம்பவங்கள் நடந்திருக்குதா சார்? நான் திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க சார், கோச்சிக்கிடாம. 1947க்கு அப்புறம் சரி உங்க போலீஸ் சர்வீஸ்ல இதுவரை இது போல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா சார்? போலீஸ் சர்வீஸ்ல துப்பாக்கில சுட்டுட்டு பேர் சாவானுவேன். அதுக்கு பேர் ஈகோயிஸ்டிக் சூசைடு பாக். அப்படின்னா தனக்குத்தானே உள்ள கான்ஃபிளிக்ட், அல்லது தன்னுடைய மனைவி, அல்லது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம், வறுமை, இதுக்கெல்லாம் இது 3 டைப் ஆஃப் தற்கொலையை சொல்லுவாங்க சார். இது ஈகோயிஸ்டிக் சூசைடு பாக். அப்படி நீங்க சொல்றது மத அதுதான் மத அடிப்படையில் கேட்குறீங்க இல்லையா? மத அடிப்படைன்னு சொல்றதை காட்டில் ஸ்பிரிச்சுவலா இவர் இந்துன்னு சொல்றதை காட்டில் அடிக்கொருக்கா முருகன் பேரை தான் சொல்றார். அடிக்கொருக்கா திருப்பரங்குன்றத்தை சொல்றார். வெளிநாட்டு இந்துஸ்லாம் கவனி, எல்லாரும் காசை செலவழிச்சு நேரம் அங்கே போறதை காட்டிலும் உன்னுடைய அடிமை ஒருத்தர் செத்துருக்கான். இந்த முருகனுடைய அடிமை இங்கே செத்துருக்காங்க. யூ மஸ்ட் ரிமெம்பர். வரணும், கொத்து கொத்தா லட்சக்கணக்கில் இங்கே வரணும். இந்த ஏரியாவை கலங்கணும், மதுரையை ததும்போணும். உள்ளே வர போகும்போது அந்த 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 எந்த நாள் சொல்கிறீங்களோ அந்த நாளைக்கு வரணும். லட்சக்கணக்கில் வரணும். நோ ப்ராசஷன், நோ எதுவும் இது கிடையாது. ஒன்லி அட்டன் பண்ணிட்டு அப்படியே நேராக அப்படியே போயிட்டு இருக்க செய்ய வேண்டியவங்க. அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை சார். 000. விளக்கநாச்சியார் சத்தியமா இறைவனுக்காகவோ இறைவிக்காகவோ இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடமான கோயிலுக்காகவோ போலீஸ் தரப்புல எதுவுமே நடக்கவே இல்லை. இது போலீஸ்ல இல்ல, போலீஸ்ல இல்லாம வேற மாதிரி நடந்திருக்கா பொதுமக்கள் அதுவும் நடக்கவே இல்லை. அதனாலதான் இருக்கு. அதனால இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட். வரேன் சார், இதுதான் முத கைண்ட். முத வந்தது தமிழ்நாட்டில் மத ரீதியிலன்னு சொல்றதை காட்டிலும் இறைவனுக்காகவும் கோயிலுக்கு மதம் சொல்லல. அவர் மதம் வருது, செத்ததுக்கு காரணம் கோயில், அடுத்தது செத்ததுக்கு காரணம் விளக்கேற்ற முடியல. அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவு கேட்ட பிறகும் என்னால் விளக்கேற்ற முடியலன்னு சொல்லி மன புண்படுது அப்படின்றார். அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அரசாங்க நீதிமன்ற உத்தரவுல வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. நீதிமன்ற ஹைகோர்ட் உத்தரவு தூக்கி எறிகிறாங்க. தே த்ரோ த வெயிட் ஆஃப் தேர் ஆஃபீஸ். தன்னோட சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஆஃபீஸு, அதுக்கடுத்து இன்னொரு ஆஃபீஸர் அட்வொகேட் ஜெனரல், அவங்கெல்லாம் வந்து இவங்க ஒரு அஃபிடாவிட், அவங்க ஒரு அஃபிடேவிட், இப்படியே போட்டு இழுத்துட்டு போய் விளக்க ஏற்ற முடியாமல் இன்ன வரைக்கும் விளக்க ஏற்ற முடியலை. அப்படியே இருக்கு. இதனால தான் அவர் காரணம் சொல்றது, அக்யூசேஷன் சொல்றது முதல்ல கவர்மெண்ட்டை சொல்ற. கவர்மெண்ட்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். தட் இஸ் இந்த கொலைக்கு மெயினான காரணம் எப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய டையிங் டிக்ளரேஷன்ல வருது. ஆனால் இந்த கவர்மெண்ட்ல இதே இதில் போலீஸ் யார் கையில் இருக்கு? ஸோ சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்கு. அவர் சொல்லி என் மேலே கேசப்படுவான்னு சொல்லுவாரா? ஏற்கனவே ஒரு சொல்லி ஒரு டிஜிபி ஓடி போனார். திருப்பூரில் சார், திருப்பூர் இது பார்த்தீங்கன்னா திருவாரூரில் நான் போயிருந்தேன். திருவாரூரில் போகும்போது அந்த டிஜிபியை சொல்கிறேன், ரொம்ப நேர்மையான டிஜிபி, எனக்கு எப்படின்னே தெரியல, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவர் எப்படி போட்டாங்கன்னு எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குன்றேன். சொல்லிட்டு வெளியே வர ஒரே வாரத்தில் அவர் லீவில் ஓட்டி போகிறார். பரதாவும் நல்லா யோசிச்சு பாடு சார். நல்ல அரசாங்கம் கேட்டால் சார் பொதுமக்கள் நீடிக்கிட்டு பார்க்கட்டும், அது வேற. ஆனால் வராமல் இருக்கிறாங்க இல்லையா, இங்கெல்லாம் வராமல் இருக்காது சார். மனுஷன் செத்து போனால் சாராயத்துக்கு 10 ஓடுறேன். ஏன்னா மனுஷனாங்க நீங்கள்லாம் 10 பேர் செத்து போயிட்டோன்னா 10 லட்சத்தை கொடுக்குறீங்க. கொடுத்து தொலைங்க. அது பப்ளிக்கோட உங்கள் பணமா? டிஎம்கேவோட பணத்தையா நீங்கள் கொடுத்தீங்க? உங்கள் பார்ட்டி ஃபண்டை கொடுத்தீங்களா? ஏடிஎம்கே பார்ட்டி ஃபண்டை இதை சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க? எல்லாம் நம்மளுடைய வரி பணத்தை கொடுத்து தொலைஞ்சானுவ. இப்போ அது இவங்கெல்லாம் சாராயத்தை குடிச்சு செத்தவங்க. இது பொதுநல. இதுக்கு பார்த்தா ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடும்பாங்க. இன்னொன்று அனாமிக் சூசைடும்பாங்க. ரொம்ப பொருளாதார நிலைமையில் ரொம்ப ஏழையும் பணக்காரனும் இது சுனாமிலாம் வருது இல்லையா, அந்த டயத்தில் கொலைப்படியில் சாவாங்க பேட்சா. நான் சூசைடை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார், தயவுசெய்து. போட்டியிடுவேன்னு சொல்லல சார். சொல்ல இருக்கு பாவம். அவருக்கு ஒரு மறதி நோய் இருக்கலாம், பாவம். இல்ல போட்டி இல்ல சார், கேம்பெயின் இல்ல, தப்பு இல்ல, கேம்பெயின். நல்ல கேளுங்க, தப்பா சொல்ல வேண்டாம் சார். இல்ல உறுதியா, ஏன்னா இந்த ஃபேமிலிக்கு அவர் வரல, இனிமேல் வரல, இது வரைக்கும் வரல, இனிமேல் நான்லாம் வர முடியாது. 100% I will campaign against him. 100%.
100% I will go. ஏன்னா அவன் சாக போகும்போது பார்த்தீங்க, இந்த சாவு சாதாரண விஷயம். சூசைடுங்கிறது தீய வச்சுக்கிட்டுங்கிறது ஐஸ் கட்டியில் படுக்கிறது இல்லை. அப்படின்னா உச்சக்கட்ட அராஜக நாடகம். எப்படின்னா ரணம், இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவாங்க. நான்லாம் சூசைடு எத்தனை கேஸ், நானே ஒரு பொம்பளை பிள்ளை கேஸ் எடுத்து 54 வருஷம் வாங்கலையா சேலத்தில். பரிதாம பச்சை குழந்தைய அடிச்சு கொண்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா, வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு ஓடி ஈடி இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு விழுது. கொடூரமான சண்டை அது. அதுக்காக தான் சூசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம், மர்டர் ஒரு கொலையோ 4 கொலையோ எடுத்து இன்னொருத்தனை வெட்டுவான். இது தன்னைத்தானே கொள்றது மட்டும் இல்லை, அம்மாவோட உறவை கொள்றது, தாப்பன் உறவை கொள்றது, மனைவினுடைய உறவை கொலை பண்ணுறது, பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய உறவை கொள்றது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உறவை கொள்றது, கற்பனையே கொள்றது. மல்டிபிள் மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் தீய வச்சுக்கிட்டு கொள்றதுங்கிறது கொடூரமாக போராடுவாங்க. 1/3 ஆஃப் த பாடி எரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட 40 நாளில் செத்து போவாங்க. இது டோட்டல் பர்னிங் 100% கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லு சார். கேம்பெயினுக்கு சார் இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, வேணும்னு நான் வரல. என்ன சார், நான் ஒரு எலெக்ஷன் பண்ணுறேன், என்னுடைய 2,05,000 சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின். சில பேர் சொல்ல, என்ன மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது. இஸ் a human being. ஐசே, நான் எப்படி பறந்து வளர்ந்தேன், நீ எப்படி பறந்து வளர்ந்த, நான் யாரு, எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னு உள்ளே போனோம்னா என்ன ஆகும் நிலைமை. கஷ்டப்பட்டு தெருவில் இருங்க வர்றோம். அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆள் செத்துருக்க, டிஎம்கே உன்னுடைய பார்ட்டிக்காரன் சொல்றான், அவன் டையிங் டிக்ளரேஷன்ல ₹1 வந்து பார்க்கல. இட் இஸ் a strong message to the entire members of all the DMK party. ஏரியாவே தெரியும் உறுப்பினர் ஜாவிதா. இருக்கட்டும் சார், அது பொலிட்டிக்கா அப்படியே நிப்பாட்டுங்க சார். அடுத்த கேள்வி கொஞ்சம் ஒரு கேள்வி கொடுத்துட்டேன் சார். அடுத்த கடைசி கேள்வி சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 2வது கேள்வி சார். நீங்க தீவை ஏத்ததுக்காக தீப்பந்தமா எரிஞ்ச அவருடைய அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இது சொந்த கடமை. இப்போ நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும். கோயிலாக அலைவேன் 10 நாளைக்கு இல்லை 11 நாளைக்கு 12 நாளைக்கு இருப்பேன். அப்போ திருப்பி போயிடுவேன். பென்ஷன் எப்போ காலி ஆகுதோ 5 நாள் ஆயிடுச்சுன்னா ஓடி திருப்பி போயிடுவேன். அடுத்த மாதம் பென்ஷன் வரும். ஸோ இப்படியெல்லாம் வரப்போகும்போது இவங்க இந்த குடும்பத்துக்கு என்னென்னா சார், அந்த 2 ஒய்ஃபை பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. 2 பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டில் நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால் ஃபண்ட் ரைசிங் எப்படி அங்கே கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில், கோடிக்கணக்கில் வந்து விழுகுது. அவர் உயிரோடு இருக்கார், 2 இன்ஜுரி வாங்கியிருக்கார். அவரும் பொதுநல, அதுவும் ஆல்ட்ரு சூசைடு கிடையாது, அட்டெம்ப்ட் தான் அது. இங்கே வந்து பக்கா உயிரே மாற்றிக்கிட்டாரு, பொதுநல தற்கொலை. இதுக்கு பேர் ஆல்ட்ருயிஸ்டிக் சூசைடுபாக. மற்ற சூசைட் தமிழ்நாடு நடந்ததெல்லாம் ஈகோயிஸ்டிக் சூசைட், தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் அனாமிக் சூசைட். இந்தியாவில் 1940 எல்லாமே ஈகோயிஸ்டிக் சூசைட், அனாமிக் சூசைட். ஆல்ட்ருயிஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் இன் தமிழ்நாடு. 2வது பியூராக இருக்குது சார் அவருடைய இன்டென்ஷன். சத்தியம், நம்புங்க சார். இந்த மெசேஜ் இங்கே டிஎம்கே காரங்களுக்கு இல்லை, சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கருணாநிதிக்கோ எடப்பாடிக்கெல்லாம் கிடையவே கிடையாது. மெசேஜ்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர். என்னுடைய நம்பர் 96 615 34 318. இந்த ஒரு நம்பரில் அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க பேரில், அந்த குழந்தைங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் உரிய ஃபண்டெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட். இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த வரக்கூடிய ₹1 இருக்கு இல்லையா, எவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு ₹10 வருதுன்னா அந்த ₹1 2 லட்சத்தால் வகுப்பீங்க. ₹1 எவ்வளோ? நோ, 1 கோடியால் வகுத்தினா எவ்வளோ இருக்கும்? அந்த துளியை கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்ச் டாக். அப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு தெரிய லைஃப் ஃபுல்லாக நான் அரசாங்கத்திலேருந்து பிஸ்லரி பாட்டில் குடிக்காதவன். என்னுடைய சொந்த பச்சை தண்ணி மாணிக்கன் கேள்விப்பட்டியில் ஒரு எஸ்பி அவர் மாறி. அப்போ அதுக்கடுத்து சார் உங்கள் கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி சார். கோர்ட் உத்தரவு போட்டு போலீஸ் வந்து நாங்க செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததால போலீஸ் பத்தி உங்களோட ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா சரி சார். அவங்க செஞ்சது அங்க சரியா தவறா? ஓ சார், ஒரு வார்த்தை கேட்குறேன் சார். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் என்ன நினைக்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் 2 கிடக்கு. சொல்லுங்க திருப்பி. டிஎம்கே டிஜிபி, ஏடிஎம்கே டிஜிபி, டிஎம்கே போலீஸ், ஏடிஎம்கே போலீஸ். அவன் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறாங்க. ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி வரும்போது மனசெல்லாம் இருக்கும். இப்போ கைதிகளாக இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா? அரசாங்கத்தோட கைதிகளாக இருக்கிறது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம். அதனால் இருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் பாவம் சொல்லக்கூடாது. என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டீங்கல்ல, நான் இங்கே கமிஷனராக இருந்திருந்தேன், அப்படி கேட்கலாமா சார்? கொஞ்சம் இருங்க சார். நான் இந்த கமிஷனராக இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்கள் கேட்டால் தான் சார் சொல்லுவேன். சொல்லுங்க. போலீஸ் என்ன செஞ்சிருப்பாங்கன்றத என்னோட அவங்க சொல்றதுன்னா அவன் வேற, அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்காரு பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற, என் கலாச்சாரம். சார்
நாங்கள் எதிரி கால் வந்து 10 பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடுமில்ல, எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா. புரியலையா? ஜெனட்டிக்கா 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகதவர் முட்டாலும் மிக அது வீரம்போம் நாங்கள். ஸோ அதெல்லாம் வேற. நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கல. நானே சொல்கிறேன், 100% அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமாக பிளாட்டண்டாக ஒரு மெயில் கொடுப்பேன். அந்த மெயில் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு, ஒரு சீஃப் செக்ரட்டரி கொடுப்பேன், ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னா, எடுத்த உடனே ஐ எம் a servant of law. என்ன சொல்லுவேன்? ஐ எம் a servant of law. ரெண்டாவது, ஐ எம் நாட் a servant of government. இது எல்லா எஸ்பிகளுக்கும் தெரியணும். அங்கே உழைச்சி ஓடா போய் இன்னைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஐ எம் a servant of law and I am not a government of, I am not a servant of government. எப்போ? as long as the oral instruction of the government is illegal, as long as the oral instruction of the government is extra legal, சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சட்டத்தோட வந்தா தான் நான் இருப்பேன். அப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆர்டர், ஜுடிஷியல் ஆர்டர், ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார்? அவன் ஹைகோர்ட்டுங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள்லாம் போடுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார். இன்றைக்கி அவரை நான் மதிக்கிறேனே, மதிப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். என்ன சூழ்நிலையில் எழுதினாரோ பொய்யை எழுதினாரோங்கிறது தெரியாது, ஆனால் இன்றைக்கி மதிக்கிறேன். அப்படிலாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க. சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது. அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் 50% லீகலாக இருப்பாங்க. இது பொதுவாக எடுத்துக்கிடுங்க. 50% இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட். புரிஞ்சுக்கிடுங்க. மணல் கிணல் அடிக்கிறது சில்லறை தான் அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டுக்கிடுவேன், எல்லாம் அடிச்சுட்டு டேரெக்டாக மன மாட்டிக்கிடுவேன். அதில் ஒரு 20%, அந்த 20% வீட்டில் வந்து கொடுத்துரு. எப்படி மாட்டுறாங்க பாருங்க. அப்போ அதுக்காக தான் யாருமே எதுக்கிறது இல்லை. இப்படி 50% ஒரு 60% லீகலாக இருப்பாங்க. 40% சத்தியமாக இல்லீகலாக இருக்கும் எந்த கவர்மெண்ட்டால். ஒரு கவர்மெண்ட்டை சொல்ல வேண்டாம், எந்த கவர்மெண்ட் அப்படி தான். அதுக்கு தான் நம்ம அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்ரஸிம்மா. கரப்ஷன் கிரேசி. இது டெமோக்ரஸி கிடையாது, கரப்ஷன் கிரேசிம்பாக. இது ஃபேக் எலெக்ஷன், ஃபேக் டெமோக்ரஸி. பொய், அம்புட்டு பொய். என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார், முதல்ல நீங்கள்லேருந்து நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம். வரி பணத்தில் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் ஒரு சார், என்னைக்காவது ஒரு ரிப்போர்ட்டர் உங்கள் மாதிரி ரிப்போர்ட்டரை வாழ்ந்தவங்க என்னைக்காவது ஒரு மினிஸ்டர் ஆகியிருக்காங்களா? இன்னொரு 200 வருஷத்துக்கு நீங்கள் ஆக மாட்டீங்க சார். என்னைக்காவது உங்களுடைய ரிப்போர்ட்டர், என்னைக்காவது உங்கள் மாதிரி ரிப்போர்ட்டர் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் 1000 வருஷத்துக்கு நீங்கள் ஆக மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஓனர்கள் ஆயிடுவாங்க, எம்பி ஆவாங்க, அதெல்லாம் ஆக. என்னைக்காவது ஒரு ஏழை இது விற்கிறவன், காய்கறி விற்கிறவன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆக முடியுமா? பணம் இருந்தால் தான் முடியும். அதுக்காக தான் இந்த ஃபேக் டெமோக்ரஸி நான் சொல்கிறேன். அதுக்கு